சாய்ராம். இன்றைய பதிவில் இன்று முதல் அடியை எடுத்து வை. உன் கண்ணீரை இன்று காணிக்கையாக்கு. பிறர் வாழ்க்கையை என்றும் பார்க்காதே. மிகவும் மெதுவாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நட. சில நாட்களே உள்ளது உன் துன்பம் முடிவுக்கு வர. எரிமலையாகாதே. உன் வாழ்க்கையை முற்றிலும் அழிக்கும். பல சோதனைகளை கடந்து விட்டால் இனியும் இருப்பது சிலதே. என்றும் என் ஆசீர்வாதம் வீண் போகாது. முழுவதும் கேள், செயல்பட. வெற்றி கோப்பை காத்திருக்கிறது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, என்னுடைய துன்பங்கள் மட்டும் குறையவே இல்லை. எவ்வளவுதான் பொறுமையா இருந்தாலும் என் வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கு உண்டான அறிகுறியே தெரியல. கடவுளுக்கு செய்ய வேண்டிய எந்த விதமான சேவையை கூட செய்வதற்கு கூட எனக்கு கடினமா இருக்குது. அந்த அளவு மனம் ஆழ்ந்த துக்கத்துல இருக்குது. இதுல இருந்து மீட்டு சந்தோஷமான மனநிலையில நான் இருக்கணும். என்னோட வாழ்க்கை சந்தோஷமான பாதையில போகணும். அதற்கு நான் எந்தெந்த வழிமுறைகளை ஹேண்டில் பண்ணணும்? கடவுளுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்? இதையெல்லாம் ஒரு சாய்ராம் கேள்வியா கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி உங்க மனநிலை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கடவுளுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்? இந்த ஒரு வார்த்தை எல்லாரும் என்கிட்ட கேட்குறீங்க. நிறைய பேர் கடவுளுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும் சொல்லுங்களேன். அப்படி நான் இருந்துட்டு போறேன். இது ரொம்ப நகைச்சுவையா இருக்குது. உண்மையிலே சொல்லணும்னா, மனுஷனுடைய அடிமைத்தனத்துல இருந்து நாம இன்னமும் மீளவே இல்லை. உங்களுக்கு ஒரு மனுஷனை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை நாம செய்வோம். அப்போ நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நாம மறந்துடுவோம். அப்போ உங்க வாழ்க்கைய நீங்க வாழாம பிறருடைய வாழ்க்கைய நீங்க வாழ்வதில் கில்லாடியா இருக்கீங்க. ஆனா எப்போ அந்த இடத்துக்கு போறீங்களோ அன்னைக்கு உங்களை நீங்க மறக்கிறீங்க. உங்களை நீங்க மறக்கிறதும் ஒண்ணுதான், கோமா ஸ்டேஜில் இருக்கிறதும் ஒண்ணுதான். அப்போ அந்த ஃபார்முலாவை கடவுள்கிட்டையும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா கடவுள் எதையுமே விரும்புறது இல்லை. நம்ம பெத்தவங்க நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. இங்க பாரு, நீ வேலைக்கு போயிட்டு எங்களை சந்தோஷமா பார்த்துக்கணும். அதுக்கு தான் உனக்கு நான் துணி எடுத்து கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், உன்னை நல்லா பாதுகாப்புல வச்சிருக்கேன்.
உன்னை பாதுகாத்து பாதுகாத்து வச்சிருக்கேன்னு சொல்லி பிறந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எந்த ஒரு பெற்றோர்களும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை உங்க பெற்றோர்கள் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு 10,000 பேர்கிட்ட பேசியிருக்கேன்னா அந்த 10,000 பேர்ல யாரும் என்னோட அம்மா அப்பா இப்படி என்னை எதிர்பார்ப்புக்காக தான் என்னை வளர்த்தாங்க, என்னை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் ஒரு சர்வெண்ட் அம்மா, வயசான அம்மா, அவங்க மகனுக்கு 40 வயசுக்கு மேலே, நம்ம வீட்டில் இன்னும் 2-3 வீட்டில் வேலை செய்கிற காசு தான், சம்பளம் தான் அந்த மகனுக்கு கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், உட்காந்து நல்லா சரக்கு அடிச்சிட்டு தப்பு தப்பான வழிகள் எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்குவார். மனைவி போயிட்டாங்க, இன்னொருத்தர் கூட போயிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைய வந்து இந்த பாட்டிமா வளர்க்குறாங்க. பாட்டிமா வந்து பேத்தியை மட்டும் வளர்க்கல, பையனையும் வளர்க்குறாங்க. ஆனால் பாட்டிமாவோட வயசு 80. இதுதான் தாய்மை உள்ளம் அப்படின்றது. இதுதான் எல்லாருடைய அம்மாவுக்கும் இப்படி தான் இருக்கும், அப்பாவுக்கும் இப்படி தான் இருக்கும். அப்பா வெளியில் காட்டிக்க மாட்டார், அம்மா வந்து இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். காட்டிப்பாங்கன்னு சொல்லலை, அவங்களோட அந்த பாசமே நம்மளை வந்து கொண்டு போகும். ஏன்னா என் வயிற்றில் சாப்பாடு இல்லைன்னாலும் என்னோட குழந்தை பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அம்மா மட்டும்தானே. அப்போ அதே போல தான் இங்கே கடவுளும். கடவுள் வந்து யாரு? தாய்மை உள்ளம் கொண்டவர். அவர் சிவனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், ஜீசஸா இருக்கட்டும், சாயப்பாவா இருக்கட்டும், ராகவேந்திரரா இருக்கட்டும், எல்லாருமே தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. அப்ப கடவுள் எதையுமே எதிர்பார்க்கல உங்ககிட்ட. ஆக மொத்தம் நீங்களும் கடவுள் எப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சா அவருக்கு பிடிக்கும்னு சொல்லி நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் என்ன சொல்றாரு? எல்லாரிடத்துலையும் அன்பா இருக்க சொல்றார். எதுக்குன்னா அப்பதான் நீ உன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா கழிப்ப. இப்போ ஒரு துக்கம் வீட்டுக்கு போறோம், அங்க மனநிலை எப்படி இருக்குது? ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இல்ல ஒரு கெட் டுகெதருக்கு போறோம், அங்க மனநிலை எப்படி இருக்கு? ரெண்டுமே நீங்கன்றது ஒண்ணுதான், ஆனா உங்க மனநிலை வேறுபட்டதா இருக்குது. துக்க வீட்டை சிரிக்க முடியாது, கல்யாண வீட்டில் அட முடியாது. அப்போ அங்க இருக்கிற மக்களை பார்க்கும்போது, அழுவுற வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற மக்களை பார்க்கும்போது நமக்கு அழுக இயல்பா வருது. இந்த சந்தோஷம் நிறைந்த வீடு, அதாவது கல்யாண வீடு, கெட் டுகெதர், அங்க வந்து ஒவ்வொரு முகத்தை பார்க்கும்போது மலர்ச்சியா இருக்குது. ஆட்டோமேட்டிக்கலி நாமளும் அந்த இடத்துக்கு போறோம். உங்க மனசு காயப்படும் போதெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய கஷ்டங்களை மறப்பதற்கு உண்டான ஒரு 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 ஹாஸ்பிட்டலாக அது இருக்கும், ஒரு தியானம் கூடமாக அது இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தவங்க மனநிலை பொறுத்து. அப்போ எல்லார்கிட்டையும் நீ அன்பு வச்ச அப்படின்னா உனக்குள்ள நீ அன்பா இருப்ப. எல்லோரும் மீதும் நம்பிக்கை வச்சா உன் வாழ்க்கை ஏமாந்துரும்னு நினைக்கிற. அதுக்கு காரணம் உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாத தனம். நான் என் மேல நம்பிக்கை வச்சா நாளைக்கு இவங்க என் கூட இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளுக்கு பதில்கள் நல்லா கிடைக்கும். என் மேல நான் நம்பிக்கையை வைக்கல அப்படின்னா அப்போ என் கூட இருக்கிறவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, என்னால் வாழ முடியாமல் போயிடுமோ, என்னால் எதையுமே செய்ய முடியாமல் போயிடுமோ அப்படின்னு. அப்போது எதிரில் இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது, எல்லோருமே நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பிரச்சனை. அப்போ உன் மீது நம்பிக்கை இல்லாதப்போ பிறர் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டேன். உன் மீது என்னைக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குதோ அன்னைக்கு பிறர் மீதும் நம்பிக்கை வைப்பாய். ஒருவேளை உன்னுடைய நம்பிக்கையை அவங்க உடைச்சி எரிஞ்சிட்டு போனாங்கன்னா கூட நீ யாரு அப்படின்றத உலகத்துக்கு பின்னாட்களில் நீயே காண்பிப்பாய் உன்னுடைய வெற்றியின் மூலமாக. உனது வெற்றியின் மூலமாக. நிறைய பேருடைய பெண்களுடைய கண்ணீர் என்ன தெரியுமா? என்னுடைய கணவர் என்னை வந்து மதிக்கல,
என் மேலே பாசம் வைக்கல, என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு சொல்லி பயமாக இருக்குது, அதனால் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னும்போது நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, உங்கள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்றதால தான் இந்த மாதிரியான தோற்றம் உங்கள் மனசுக்கு வருது. உண்மையிலேயே உங்கள் கணவருக்கு உங்கள் மேலே விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம். நான் எதையுமே இருக்குது, அவர் நடிக்கிறாருன்னு நான் சொன்னேன்னா? கண்டிப்பாக வெறுப்பு இருக்குது, நான் 100% சொல்கிறேன். ஆனால் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு வெறுப்பு இல்லை. அந்த வெறுப்பை வளர விடாமல் பார்த்துக்கணுன்னா நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கையும் அன்பும் வைக்கணும். அது வச்சுட்டா அங்கே ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். அப்போது நீங்கள் என்னமோ ஒன்று இழந்தா மாதிரி அவர் உங்கள் மேலே மேலும் மேலும் வெறுப்பை உங்கள் மேலே பொழிஞ்சுக்கிட்டே இருக்கார். நீங்கள் சிரிக்கலை, நீங்கள் அன்பாக பேசலை, நீங்கள் அக்கறையாக இல்லை, ஆனால் மனசில் நீங்கள் நொந்து போயிருக்கீங்க. உங்கள் கணவர் மாறணும், திரும்பி வரணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு. ஆனால் அதை எப்படி உறுதிப்படுத்த முடியும்? அப்போ அவர்கிட்ட தினமும் சொல்ல முடியுமா? சொன்னால் இல்லை பரவாயில்ல விடு அப்படின்றவாரு. அப்போ என்ன பண்ண முடியும்? உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிற மாதிரி அந்த கான்ஃபிடென்ட் பவர்ஸை நீங்கள் கிரகிக்கணும். நீங்கள் மனசில் அதிகமாக அதை விதைக்கணும். ஏன்னா ஒரு அரிசி விதைக்கும் போது ஒரே ஒரு விதை மட்டும் விதைச்சா போதுமா? அந்த இடத்துக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு விதை போடணும். சரிதானே? ஒரு விதையில மட்டும் அத்தனை இது விளைஞ்சிராது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி தூவி தூவி விடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணணுன்னா எத்தனை விதை போடணும், எத்தனை மூட்டை விதை போடணும் அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு விதையை போட்டுட்டு எங்கடா இடம் ஃபுல்லாக வரலையேன்னு சொல்லிட முடியாது. அப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி களையணும் அப்படின்னா பல நம்பிக்கைக்கு உரிய விதைகளை விதைச்சா மட்டும்தான் அங்கே வேல்யூ நீங்கள் நினச்ச மாதிரி வர முடியும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் திருந்தி வருவார், அது வரைக்கும் நாம் இப்படி தான் இருக்க முடியும்னு நினைக்க வேண்டாம். அவர் திருந்திட்டாரு, நாம தான் இன்னும் திருந்தலை. நம்ம சைடுலேருந்து போகிற அம்பு தான் அவரை காயப்படுத்துது. அப்போது நம்ம கிட்டேருந்து போகிற அந்த அம்பு காயப்படுத்தாத அளவில் அது ஒரு அன்பின் மூலமாக எய்த ஒரு வில்லா இருக்கட்டும், ஒரு அம்பா இருக்கட்டும். அப்படி நினைக்கும்போது உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம், இனம் புரியாத பாசம், இனம் புரியாத நம்பிக்கை, அமைதி எல்லாமே சேரும். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் அங்கே நீங்கள் எந்த பேஸில் அதை வெளியே விடுறீங்களோ அந்த பேஸில் அவங்க கிரகிச்சு அதன் மூலமாக அவங்க உங்கள் பக்கம் திரும்புவாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். அப்போது ரியாலிட்டி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம ரியாலிட்டி வேற, எக்ஸ்பெக்டேஷன் வேற. நாம் சோர்ந்து போய் நிற்கிறோம், ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ நீ சோர்ந்து போகாமல் இருந்தாதான் எல்லாமே நடக்கும். நீ சோர்ந்து போயிட்டேன்னா அங்கே பாசமும் இருக்காது, லவ்வும் இருக்காது, நம்பிக்கையும் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொறுமையாக நிதானமாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது 10 படிக்கட்டு ஏறணும், 10 படிக்கட்டு ஏறினாதான் எனக்கு வெற்றி. ஆனால் எனக்கு அவ்வளோ தூரம் அத்தனை படிக்கட்டு ஏற முடியாது அப்படின்னு நினச்சி ஏறாமல் இருக்கிறது பெஸ்ட்டா? இல்லை, இன்னைக்கு இந்த படிக்கட்டு தான் நமக்கு டார்கெட்டு. இந்த படிக்கட்டை நாம் கரெக்டாக ஏறி அந்த இடத்துல நிற்கணும். இதில் ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும். 2வது படிக்கட்டை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு 10 படிக்கட்டை 10 நாள் டார்கெட்டு. இந்த 10 நாளில் தான் நான் முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த படிக்கட்டு தானே ஏப்பா ஏற முடியாதா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். எது உங்களுக்கு எளிதாக இருக்குதோ அங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை அங்கே தான் புறப்படணும், அங்கே தான் புறப்படணும். என்னதான் ஃப்ளைட்டில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, அதற்கு உண்டான நேரம் தானே ஆகும். சில பேர்லாம் நான் சின்ன வயசுலலாம் கண்ணை மூடி கண்ணை திறந்தா இந்நேரம் ஃப்ளைட்டு
சென்னையிலேருந்து மும்பை போயிருக்கோம்ல, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடுண்டா அப்படின்லாம் நம்ம நிறைய பேசியிருப்போம். நீங்களும் பேசியிருக்கலாம். இப்போ உண்மையிலேயே வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கணுமா? அப்போது ஃப்ளைட்டு 9 மணிக்கு அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு இருக்கணும் வீட்டில்? 8:30 மணிக்கு 8:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும். இப்போ ஏர்போர்ட் வந்து சிட்டிக்குள்ளே இருக்குமா, சிட்டிக்கு வெளியில் இருக்குமா? ஸோ சிட்டிக்கு வெளியில் தான் இருக்கும். அப்போ நாம் சிட்டிக்குள்ளே இருப்போம். சிட்டியில் இருந்து அவுட்ரு போகிறதுக்கு 1 hour ஆகும். அப்போது ஃப்ளைட்டு 10 மணின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பணும்? ஒரு 8 மணிக்காவது கிளம்பணும் இல்லையா? 8 மணிக்கு கிளம்புனா 8:30, 8:45, 9 மணிக்கு போய் சேருவோம். அப்போ தான் அங்கே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்ன பின்ன போய் சேர முடியும். அங்கே செக்இன் செக் அவுட் என்னென்னமோ சம்திங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏறணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃப்ளைட்டிங்க்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் இல்லை 1 hour வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவலிங்கில் இருப்போம். அதுக்கப்புறம் அங்கே இறங்கணும். அங்கேருந்து வெளியில் செக்இன் செக் அவுட்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். அங்கேருந்து போகணும். அப்போது இங்கே சென்னை டு மும்பை போனால் குறைஞ்சது எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு குறைஞ்சது 5 hours. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம், ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம், ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ட்ராவலிங் ஹவர்ஸ், ஃப்ளைட்டு முடிகிற நேரம், இது எல்லாமே இருக்குது. அப்போ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இங்கே எதுவும் நடந்துடாது. அதுதான் மெயின் விஷயம். அப்போது எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது. அவங்க 10 படிக்கட்டு ஈஸியாக ஏறுறாங்க, என்னால் ஏற முடியலன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அவங்க ஏறினாங்க, என்னால் ஒரு படிக்கட்டு ஏறிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. நான் ஒரு படி ஏறிட்டேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். இப்போ ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களாம் டிகிரி முடிச்சுட்டாங்கப்பா, வேலை கிடைச்சிடுச்சு, அவங்களுக்குலாம் என்னப்பா பிரச்சனை? நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் படிக்கலைன்னு நினைக்கிறோம். அப்போ நாம் என்ன படிக்காதது நம்ம தப்பு தான். அப்போ படிக்கலைன்னு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணி வாழ்ந்தா படிப்பு வந்துடுமா? டிகிரி வந்துடுமா? அதுக்கு உண்டான அறிவு வந்துடுமா? அதுக்கு உண்டான வேலை வந்துடுமா? இல்லை. அப்போது நாம் என்ன படிச்சிருக்கோம்? ஒரு +2 முடிச்சிருக்கோம். நான் தான் 12வது பாஸ் ஆகிட்டேனே. எஸ், இது ஒரு கான்ஃபிடென்ட். அப்போ 12வது படித்தவங்க யாருமே வேலைக்கு போகலையா? கை நிறைய சம்பாதிக்கலையா? சரி, ஓகே, ஒரு வேலையை தேடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம்? படிக்கலைன்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, படிக்க ஆரம்பிப்போம். படிப்புக்கு என்ன தடை இருக்க போகுது? ஒரு டிகிரி முடிப்போம். 3 வருஷம் ஆனால் ஆகிட்டு போகுது. என்ன இப்போ? கடைசி வரைக்கும் டிகிரி பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணுறது பெஸ்ட்டா? அட்லீஸ்ட் எப்பயாவது ஒரு அடியை எடுத்து வச்சிருக்கோன்றது பெஸ்ட்டா? அப்போது சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக தான் நம்பிக்கையை ஏற்படுத்தவே முடியும். அந்த நம்பிக்கை சின்ன விஷயத்தில் கிடைக்குது இல்லையா? அதுதான் நாளைக்கு ஒரு பெரிய சவால்களை சந்திப்பதற்கு உதவிகரமாக அது அமையும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ முதல் படிக்கட்டில் காலடி எடுத்து வைக்கலாமா? வச்சிடலாம். 10வது படிக்கட்டு 10 நாள் ஆகட்டும், ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ என்னோட கவனம் இந்த முதல் படியில் தான் இருக்குது. இந்த படியில் ஏறி நின்றுட்டா நான் சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன். அடுத்தது 2வது படிக்கட்டு, அந்த படிக்கட்டுலையும் ஏறி சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன். அடுத்தது 3வது படிக்கட்டு. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு படிக்கட்டு ஏறினவங்க இப்போது 3 படிக்கட்டை 3 நாள் ஏறும்போது 4வது ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிப்பீங்க, இன்றைக்கி 2 படிக்கட்டு ஏறினா என்ன அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது? அடுத்த 2 படிக்கட்டு ஏறிடுவீங்க. அடுத்தது நாள் என்ன பண்ணுவீங்க? 2 படிக்கட்டு ஏறினா ஒன்றுமே தெரியலையே, அடுத்தது நம்மளால் 3 படிக்கட்டு ஏறுவோம், இல்லை 4 படிக்கட்டு ஏறுவோம், ஏறி தான் பார்ப்போமே அப்படின்னும் போது அடுத்த 4வது படிக்கட்டு ஏறுவீங்க. ஸோ நீங்கள் என்னைக்கு முயற்சி எடுத்து வைக்கிறீங்களோ அங்கே தான் கவுண்ட் ஸ்டார்ட். ஆனால் முயற்சி எடுக்காத வரைக்கும் 0விலே இருக்குது. 0ன்றது என்னது? ஒன்றுமே இல்லாத ஒரு 0. கரெக்ட். 1ன்றது வேல்யூ, 0ன்றது வேல்யூ இல்லை. இப்போ வேல்யூ இல்லாத நம்பரில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் எஸ், வேல்யூ இல்லாத நம்பராக தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த 1 அப்படின்னா அது வேல்யூ, 2ன்னா ஒரு வேல்யூ, 3ன்னா வேல்யூ. அப்போ வேல்யூ வந்து அதிகம் பண்ணணும்னா சின்ன சின்ன நம்பிக்கை மூலமாக சின்ன சின்ன சவால்களை எளிதில் நம்ம அடையும் போது மனசில் ஒரு பலம் நிற்குது. கடவுள் என்னை காப்பாற்றுவார், கடவுள் என்னை தூக்கி விடுவார், கடவுள் என்னை எல்லா இடத்தில் இருந்தும் அவர் காப்பார், காக்கும் தெய்வம் அவரே, என்னை வளர்ப்பவர், என்னை வாழ வைப்பவர், என்னை அழகு பார்ப்பவர், என்னை சிந்திக்க வைக்கிறவர், எனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினவர், அத்தனையுமே என்னுடைய சாயப்பா தானே. இந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு என்னைக்கு வருதோ
அன்னைக்கு உங்களுடைய ஆட்டம், உங்கள் தொடக்கத்தை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ 10 நாளில் 10 படிக்கட்டு ஏறணும்னு நினச்ச நீங்கள் 5 நாளில் 10 படிக்கட்டு ஏறிட்டீங்க. இப்போ அடுத்தது என்ன டார்கெட்னா 20 படிக்கட்டு, மொத்தம் 30, மொத்தம் 100 படிக்கட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது 20 படிக்கட்டு. இப்போ மற்றவங்க அதே கணக்கில் தான் ஏறுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏற்கனவே கொடுத்த அந்த நம்பிக்கையோட பலம், அந்த சக்தி, கடவுள் துணை, இதை வச்சு அவங்கள விட நீங்கள் ஃபுல்லாக போகிறீங்க. இந்த ஆம முயல் கதை வேணா வச்சுக்கலாமா? இங்கே முயல் வேகமாக ஓடுது, குடு 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 குடுன்னு. ஆமை எப்படி போகுன்னு தெரியும். அப்போது முயல் வந்து எங்கடா நம்ம கூட போட்டியாளரை காணுமே அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது எங்கேயோ வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் முயலுக்கு ஒரு தலைகணம் வந்துருச்சு. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கான் சோம்பேறி. நான் பாரு, நான் கொஞ்சம் தூரம்தான், இன்னும் ஒரு 2 ஜம்ப், அங்கே போனால் நான் பரிசு வாங்கிடுவேன். ஏன்னா வெற்றி அடையிறவன், பரபரப்பாக இருக்கிறவன் தான் ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் அழிஞ்சு போகிறான். பொறுமையோடு இருக்கிறவன் கரெக்டான இடத்துக்கு வந்து சேர்றான். அதுதான் சொல்கிறேன், அதுக்கு தான் அந்த பொறுமை வேணுன்ற. அப்போ என்ன பண்ணுது, சரி அப்படியே சும்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அது நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் பாஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கெத்து. நீ இவ்வளோ நேரம் இருக்க, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நான் உன் கூட வரேன்னு. இப்போ என்ன பண்ணுச்சு, அதுக்கு அந்த முயல் வந்து கடந்து வந்த பாதை ரொம்ப தூரன்றதால கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. ஆமைக்கு டயர்டே ஆகலை. ஏன்னா ஆமை அதனுடைய வேகம் என்னவோ, என்னோட வேகம் இதான்ப்பா, இதில் தான்ப்பா நான் போவேன், இதுக்கு மேலே என்னால் போக முடியாது சாமி, கடவுள் எனக்கு அப்படி தான் கொடுத்துருக்குறான், ஆனால் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆமை அந்த லட்சியத்தை நோக்கி தனக்கு சக்திக்கு எவ்வளவு வருமோ அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி அது நடக்குது. ஆனால் முயலுக்கு ஆமையை பார்த்த உடனே ஒரு மாதிரி, சி இவெல்லாம் வந்து என்னத்தை, இவன் கூடலாம் போட்டி போடுற அளவுக்கு எனக்கு இந்த போட்டியாளர் இருக்கானு, எவ்வளோ பெரிய வடிகட்டுனே முட்டாளாக இருப்பா. இப்போ பாடுறா, நீ முட்டாளுன்றதுக்காகவே அந்த ஆமை என் கிட்ட வரட்டும்டா, இல்லை என்னை தாண்டி போகட்டும், அதுக்கப்புறம் நான் ஒரே பாய்ச்சல் பாயசுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் அந்த முயல் அந்த நிழலை இருக்க டயர்டாகி அப்படியே கண் அசந்துடுச்சு. கண்ணை திறந்து பார்த்தா ஆமையும் காணும், போட்டியாளரையும் காணும், இது மட்டும் நிற்குது. என்ன ஆச்சுன்னா, ஆமை போச்சு, ஜெயிச்சிடுச்சு. இது 1 மணி நேரத்துக்கு மேலே தூங்கிடுச்சு. ஆமை பரிசை வாங்கி வீட்டுக்கு போயிடுச்சு, போட்டியாளர்களும் போயிட்டாங்க. முயல் என்னடா அது யாரையுமே காணோம், எங்கடா அது தேடுது. அப்புறம் தான் தெரியுது, ஐயோ நம்ம ரொம்ப தூங்கிட்டோம்ல இருக்குப்பா, அவன் வந்து இப்படி அடிச்சுட்டு போயிட்டான் பரிசை அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சுது தான் தோத்துட்டோன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்லோவாக போனாலும் ஸ்டெடியாக இருக்கம்மா, ஸ்லோவாக போனாலும் நம்பிக்கையோடு இருக்கம்மா, ஸ்லோவாக போனாலும் நம்மளுடைய நோக்கத்தை எங்கேயாவது தடையில்லாமல் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கம்மா. அவ்வளோதான். நீ பிறரை பார்க்காத, மேலே ஒருத்தனையும் பார்க்காத, கீழே ஒருத்தனையும் பார்க்காத. மேலே அப்படின்றது எதிர்காலம், கீழேன்றது கடந்த காலம். ஒன்று அதை நினச்சி பயப்பட்டு போகாமல் இருக்காது, இல்லை கீழே வந்து அதாவது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் என் வாழ்க்கையில் பெரிய வழியை கொடுத்ததுன்னு நினச்சிக்கிட்டு இங்கேயும் பார்க்காத. இதை மட்டும் பாரியா, இதுதான் உன்னோட அடி. இந்த அடியை கவனத்தில் வை, அடுத்த அடி ஆட்டோமேட்டிக்கலி வரும். உனக்கு என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு நீ வந்து அடுத்தடுத்ததை ரெடி பண்ணு. ஆனால் இப்போவே இந்த சின்ன சின்ன சவால்களை சந்திச்சிடு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன சவால்கள் இருக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில பேர் வந்து 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஏன் 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடாது? 4 மணிக்கு சற்று தான் விஷ்ணு சொல்லுவார் என்கிட்ட, 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கேன், திடீர்னு 4 மணிக்கு எந்திரிச்சா எப்படி எந்திரிக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஸ்லோ. எனக்கு அதில் சில விஷயங்கள்லாம் கடவுள் சொல்கிற மாதிரி தான். யாராக இருக்கட்டுமே, ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லக்கூடிய விஷயங்கள் கடவுள் சொல்கிற மாதிரி தான். நிறைய குழந்தைங்க கூட எனக்கு வந்து அறிவுரை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது அறிவுரை கொடுக்குறேன்னு தெரியாமல் ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று பேசும்போது, என்ன குழந்தைங்க மனசு எப்படி பாரு, கடவுள் எல்லாரும் மூலமாக தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால தான் நாம் வந்து நம்ம நம்பிக்கையை பெருக்கணும். ஒரு அடி ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போகுது, என்ன இப்போ எத்தனையோ பேர் என்னப்பா நாங்களாம் எங்கேயோ போயிட்டோம்,
நீ இங்கேயே இருக்கிறியே, சொன்னா சொல்லிட்டு போ, தப்பு இல்லையே. அவனும் வாழட்டும். அவன் வாழ வேண்டிய உலகத்தில் நம்ம வாழ முடியாதா? அவ்வளோதான். லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப டஃப்பாலாம் வேண்டாம். ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், 10 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, திடீர்னு 2 வருஷம் வந்தாங்க, அவங்க ஜஸ்ட் ப்ரமோஷன்ஸ் அது இதுன்னு போகிறாங்க. அப்போ நமக்குள்ளே ஒரு ஃபீல், என்னடா 10 வருஷம் இருக்கும் மனுஷன், நமக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறானா? எதுவும் கொடுக்கல. அவங்க பாட்டுக்கு எப்படி இருக்காங்க? வேண்டாம், பொறாமை வேண்டாம். அவங்க அவங்க போகிறாங்களா? போகிறாங்க. நான் என்னுடைய முயற்சியை நான் நிறுத்தினா அது அவமானம். ஸோ நிறுத்தலை, அது எப்படி அவமானமாக போகும்? அப்போ இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் செய்வோம். ஸோ மேலே இருக்கிறவனையும் கம்பேரிஷன் வேண்டாம், கீழே இருக்கிறவனும் கம்பேரிஷன் வேண்டாம். நாம் நம்ம லைஃப்பை நாம் அழகாக லீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு பின்னாடி வரவங்க வரட்டும். ஆனால் நாம் யாருக்கும் ஃபாலோ பண்ணல, நமக்குன்னு ஒரு தனி வழியை ஏற்படுத்திக்கிட்டோம். அந்த வழியில் நம்ம அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக நாம் பண்ணிகிட்ருக்கோம். ஊர் உலகம் என்ன வேணாலும் பேசட்டும், எதை வேணாலும் செய்யட்டும். உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருக்கையா? இருக்க, டிக்கு, எவ்வளோதான். ராங் போட்டால் என்னன்னு யோசி, கில்ட்டி ஃபீல் கொண்டு வராது. ராங்காக இருக்கிறத ரைட்டாக மாற்று, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்கலி சிக்னல் வந்து கிளியர் ஆகிடும், விஷன் கிளியர் ஆகிடும். லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் வரலாம். ஸோ யாரையும் வச்சு யாரையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுங்கள். வாழ்க்கைன்றது வாழ்வதற்காக. இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களை சந்தோஷமாக வச்சுருங்க. அவங்க மனசை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி சீப்போ அப்படி இப்படிலாம் சொல்ல வேண்டாம். 1000 லட்சம் பேர் உங்களை மனசில் இதயத்தில் வந்து ஈட்டியை குத்துட்டும், அம்பை விடட்டும், உங்கள் இதயத்தில் ரத்தம் கசியட்டும், சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கோங்க. இதை தாண்டின வெற்றி அப்படின்றது எதுவுமே இல்லை. அதே போல் இன்றைக்கி சாய் நரசிம்மன் சாய்ராம் வந்து, நான் ரொம்ப வருஷமாக வந்து இந்த காக்காக்குள்ளே சாப்பாடு வைப்பேன் அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எந்த ஒரு மனுஷன் ஆன்மாவை எல்லா உயிரினத்துக்கிட்டையும் பார்க்கிறானோ அவனே மகத்தானவன் சொல்லி பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. அதில் சாய் நரசிம்மனுடைய சாய்ராமுடைய அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பர். அதே போல் அவரோட தம்பி வந்து குடிபோதையில் வந்து ரொம்ப வந்து வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் இருக்கார். 48 நாள் பயிற்சி வந்து நரசிம்மன் சாய்ராம் வந்து பண்ணியும் அந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய தம்பிக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ண சொல்லுகிறேன். அதே போல் ஒவ்வொரு பதிவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் இன்னொரு சாய்ராம் சொன்னாங்க, இந்த சண்டே வந்து நம்ம வந்து ஒரு ஆடியோ மறு ஒளிபரப்பு போட்டிருந்தோம். அது வந்து 1 hour ஆடியோ. அந்த ஆடியோவை அந்த சாய்ராம் வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருக்கும்போது அவங்களுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் அந்த என்னமோ ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்களே அதை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் அழுதங்க. ரொம்ப வந்து நல்ல சூப்பரான ஒரு மெசேஜஸ் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி இவங்க ஆனந்தப்பட்டாங்க. ஸோ ஒரு பதிவும் ஒவ்வொரு மனுஷங்களோட மனசில் மாற்றும் போது ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தும். ஸோ ஒரு அழுகை அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பலம் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கூட நிறைய கதறி எழுத சம்பவங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதாவது இழந்தது நினச்சி கிடையாது, நாம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஒரு மெசேஜஸ் யார் மூலமாவது வருதே, அப்போ கடவுள் என்னுடன் இருந்து என்னை வழி நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் தான் அது. ஸோ அதனால் நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க பார்க்கல அது உங்கள் வேலையே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளோ அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணுங்கள். இப்போயே சொல்கிறேன், நான் யூடியூபர் மாதிரி பேசலை, சாய்ப்பாட குழந்தைன்ற மாதிரி தான் உங்களுக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எந்த லாபமும் நஷ்டத்தையும் நான் பார்க்கல. கடவுள் சொன்ன வழி அன்பு வழி, அந்த அன்பு வழியில் தான் நான் எல்லோருடைய மனதிலையும் இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல் இங்கே நிறைய பேர் வந்து இந்த September 13th தான் என்னோடய பர்த்டே. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதம் சூப்பர் மாதம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாமே கடவுளுக்கு நன்றி. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்றது எனக்கு அது முக்கியம், ரைட்டா? எனக்கு அது முக்கியம். அதனால் உங்களுக்கு இதுதான் சந்தோஷம்னா நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு சந்தோஷமும் ஒவ்வொரு மனுஷனுடைய பலத்தை அதிகரிக்குது. அதனால் நீங்கள் வைக்கிற சாங்ஸ் வந்து சில நேரத்தில் என்னை ரொம்ப ஓவராக புகழ்ந்து தள்ளுற மாதிரி இருக்கக்கூடிய சாங்ஸை நான் ஸ்டேட்டஸில் வைக்க மாட்டேன். அதையும் மீறி நான் வைக்கணுன்றது எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ அன்பாக இருக்கக்கூடிய சாங்கை வந்து இது பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டேட்டஸ் எனக்கு வீடியோ வரலனாலும் எனக்கு அது சந்தோஷம்தான். ஏன்னா எதையுமே எதிர்பார்க்கக்கூடாதுன்றது சாய்ப்பா ஒரு யோகியை போல தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
ஸோ எல்லா விஷயங்களும் கடவுளுடைய கட்டளையின் படி தான் நான் இங்கே நடக்கிறேன். ஸோ நீங்களும் நடக்குறீங்க நம்புகிறேன். ஸோ எல்லா விஷயமும் நம்ம வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.